ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹேமாவை அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் சீன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன எதுக்காக அப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. உன்னோட டேடி தான் மினிஸ்டருக்கு ஆபரேஷன் பண்ணாரு, உன்னோட சமையலமா தான் டெரரிஸ்ட சண்டை போட்டாங்கன்னு ரொம்ப ஓவரா சீன் போடுறல, அதனாலதான் அப்படி கூப்பிடுறோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. நான் ஒன்னும் பொய் சொல்லலையே, நடந்தது தானே சொல்றேன் அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. உண்மையாவே மினிஸ்டருக்கு ஆபரேஷன் பண்ணது என்னோட டேடி தான். அதே மாதிரி சமையலம்மாவை தான் டெரரிஸ்ட் கூட சண்டை போட்டு எங்க எல்லாரையும் காப்பாத்தினாங்க. அவங்க 2 பேருக்கும் அவார்டு கூட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. நீ ரொம்ப ஓவரா சீன் போடாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹேமா சீன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. ஹேமா இப்போ அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வழியா லட்சுமி வராங்க. எதுக்காக ஹேமா அழுற அப்படின்னு கேக்குறாங்க. ஹேமா நடந்ததை சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கு லட்சுமி கூட்டிட்டு போறாங்க. என் தங்கச்சி யாருமே இனிமே சீனன் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. என்னதான் அவன் உன் தங்கச்சியா, உன் கிளாஸ்மேட் தானே அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஹேமாவை இனிமே நாங்க எங்க பார்த்தாலும் சீனன் தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்டே இருக்கிறாங்க. லட்சுமிக்கு இப்போ கோபம் வந்துருது. சொன்ன பொண்ணை ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வந்துருது. இப்போ அவங்களோட கிளாஸ் டீச்சர் அங்க வராங்க. நீங்களாம் இந்த ஸ்டூடெண்ட் மாதிரியா பிஹேவ் பண்றீங்க, ரவுடிக மாதிரி பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு திட்டுறாங்க. உங்க பேரண்ட்ஸ் என்ன மீட் பண்ணாதான் உங்க எல்லாரையும் கிளாஸ் ரூம்குள்ளே அலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததான் பாரதி இப்போ வெண்பாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. நான் போன்ல பேசுறப்ப ஏதோ பிரச்சனைன்னு சொன்னல, என்ன பிரச்சனை வெண்பா அப்படின்னு கேக்குறாரு. வெண்பா சொல்றாங்க, போன மாசத்துல நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன் பாரதி, அதனால நான் என் ஃப்ரெண்டு கூட பப்புக்கு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட சேர்ந்து மட்டும்தான் டான்ஸ் ஆடினே, மத்த யார்கிட்டையும் நான் பேசல, எதுவுமே பண்ணல பாரதி அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல என்னோட ஃப்ரெண்டு கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறமா நானும் கிளம்பலான்னு இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை குடிச்சது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா நான் மயக்கம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. காலையில நான் எழுந்து பாக்குறப்ப நான் ஹோட்டல் ரூம்ல இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட யாரோ தப்பா நடந்திருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி அழுறாங்க. நானும் அவன் யாருன்னு எவ்வளவோ தேடி பாக்குறதுக்கு முயற்சி பண்ணினேன், ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல பாரதி அப்படின்னு சொல்லி அழுறாங்க. என்னோட நிலைமைய பாத்தியா பாரதி, ஊர் பேர் தெரியாத ஒருத்தனால என்னோட வயிற்றுல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அது தெரியாம என்னோட அம்மா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கர்ப்பமான உண்மை ரோகித்துக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் என்னை விட்டு போயிருவான் பாரதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கையை வீணா போயிரும் பாரதி அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாங்க, நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத வெண்பா, உனக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போது, இந்த கருவை கலைச்சிட்டு உன்னோட வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்றாரு. வெண்பா சொல்றாங்க, ஒரு டாக்டராவும் சரி, ஒரு ஹியூமனாவும் சரி, என்னால அந்த குழந்தைய கலைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் விரும்பினாலும் விரும்பலைனாலும் அது என்னோட குழந்தை பாரதி, என்னால அந்த கருவை கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க வெண்பா. எனக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உதவ முடியும் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. அது யாருன்னு சொல்லு அப்படின்னு பாரதி கேக்குறாரு. இது வேற யாரும் இல்ல பாரதி, நீ தான் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு பாரதி சொல்றாரு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ பாரதி, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கும் என்னோட குழந்தைக்கும் இந்த சொசைட்டில ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. நீ ஊரெல்லாம் கூட்டி வச்சு கூட கல்யாணம் பண்ண வேணாம், ஏதோ ஒரு ஒதுக்குப்புறத்துல ஒரு கோவில்ல வச்சு என் கழுத்துல மட்டும் தாலி கட்டு பாரதி அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனாலதான் நான் உன்ட்ட இந்த உதவி கேட்கிறேன், நீ எனக்கு இது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. பாரதி சொல்றாரு, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, என்ன சாதாரணமா ஏதோ கேட்கிற மாதிரி உதவி பண்ண இப்படி கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. எந்த பொண்ணும் இந்த மாதிரி உதவி கேட்டிருக்கவே மாட்டா அப்படின்னு பாரதி சொல்றாரு. எந்த சூழ்நிலையிலும் என்னால உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது, அந்த குழந்தைக்கு நான் அப்பாவாகவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பாரதி. வெண்பா இப்போ மனசுல நினைக்கிறாங்க, நான் இப்பதானே ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், கூடிய சீக்கிரமா உன்னை இதுக்கு சம்மதிக்க வச்சிருவேன் பாரதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. லட்சுமி இப்போ யூனிஃபார்ம வாஷ் பண்றதுக்காக கண்ணம்மாட்ட குடுக்குறாங்க. என்ன லட்சுமி, பட்டன் எல்லாம் பிஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. உன் கைய காமி அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியோட கைய பாக்குறாங்க. 2 கையிலயுமே கீரலா இருக்குது. என்னடி ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. லட்சுமி ஸ்கூல்ல நடந்ததை சொல்றாங்க. ஹேமாவை எல்லாரும் கிண்டல் பண்ணாங்கம்மா, அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல, அதனாலதான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே கண்ணம்மா லட்சுமியை திட்டுறாங்க. இந்த மாதிரி ரவுடி மாதிரி நடந்துக்காதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்க கிளாஸ் டீச்சர் சும்மாவா இருந்தாங்க, ஒன்னும் சொல்லலையா அவங்கள அப்படின்னு கேக்குறாங்க. லட்சுமி சொல்றாங்க, பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்தாதான் கிளாஸ் ரூம்குள்ள அலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. நீ படிச்சு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சண்டை போட்டு உங்க டீச்சர் முன்னாடி என்ன தலை குனிய வச்சுட்டேல அப்படின்னு கண்ணம்மா திட்டுறாங்க. இனிமேல் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா உங்க டீச்சர்ட்டையோ பிரின்சிபல்ட்டையோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நீ சண்டை போடாத லட்சுமி அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, இனிமே நான் அந்த மாதிரி சண்டை போட மாட்டேமா அப்படின்னு லட்சுமி சொல்லிடுறாங்க. நாளைக்கு நீ கண்டிப்பா வந்துருவேலம்மா அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. கண்டிப்பா வந்துடுறேம்மா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.